ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் aari work. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ முன்னாடி ஒரு கோடு போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நான் ஜர்தோசியை எடுத்து நல்லா கொஞ்சம் பிரித்து விட்டுக்கிறேன். அதாவது லைட்டாக நம்ம அதை இழுத்தோம் அப்படின்னா அது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி கட் பண்ண ஒரு ஜர்தோசியை வச்சுருக்கேன். அது பக்கத்தில் இந்த ஜர்தோசியை வச்சு அதோடய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நகத்தை வச்சு அழுத்தம் கொடுத்துக்கிறேன். அழுத்தம் கொடுத்த பிறகு அதை கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் நிறைய பீசஸ் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்திங்களா, இதை எல்லாம் ஒரே சைஸில் தான் இருக்குது. இதே மாதிரி மெத்தடில் தான் நான் கட் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா நிறைய பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த பீஸை எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் சின்ன சின்ன விஷயத்தையும் உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக சொல்லித்தரேன். ஏன் அப்படின்னா, எனக்கு அப்போ பொறுமையாக சொல்கிற அளவுக்கு யாரும் இல்லை. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக நான் சொல்லணுமோ அவ்வளோ ஈஸியாக பொறுமையாக சின்ன சின்ன விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீடலோட டிப் மேலே பார்த்துருக்கணும். பொறுமையாக நம்ம உள்ளே கொடுக்கணும். பார்த்தீங்களா, இப்போ நீடலோட டிப்பு மேலே இருக்குது. அப்படியே பின்பக்கமாக வச்சு நான் கொடுத்தேன் அப்படின்னா அது உள்ளே போயிடுச்சு. பார்த்திங்களா, நம்ம நீடலுக்கு ஏற்ற மாதிரி 3, 4 அந்த மாதிரி போய்க்கும். இது பீட்ஸ் நீடில், இதில் 3 தான் போகுது. ஜர்தோசி நீடில் 4 கூட போகும். நான் த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒன்று மட்டும் உள்ளே லோட் பண்ணுறேன். லோட் பண்ணிவிட்டு கீழே ஒரு குத்தி வெளியே எடுத்து ஒரு ஸ்டிச், பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச். அடுத்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சில் என்ன பண்ணோம், அதோட பாதியிலேருந்து எடுத்தோம் இல்லையா, ஸோ இதுலேயும் அதோட பாதியிலேருந்து எடுக்கிறோம். பாதியில் ஒரு ஸ்டிச், மேலே ஒரு குட்டி ஸ்டிச். திரும்ப இன்னொரு ஜர்தோசியை நான் கொடுக்குறேன். அது ஜர்தோசி அந்த கோட்டில் எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே ஒரு குட்டி ஸ்டிச் பண்ணுறோம். திரும்ப நம்ம நீடில் கொடுக்கும்போது நம்ம ரெண்டாவதாக ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த நீடிலோட சென்டரில் கொடுக்கும்போது கொஞ்சம் உள்ளே தள்ளி கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த வளைவு நமக்கு கிடைக்கும். இது ஜர்தோசி தானே, வளைஞ்சு தான் வரும். அதாவது நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால் நம்ம இதை கொஞ்சம் உள்ளே தள்ளி கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு ஸ்டிச் பண்ண பிறகு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை, அதான் வாய்ஸ் அப்படி இருக்குது. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலைனா கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, முன்னாடி ஸ்டிச் பண்ணதுக்கு பக்கத்தில், அதாவது சென்டரில் ஸ்டிச் பண்ணுறோம். சென்டரில் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் உள்ளே தள்ளி ஸ்டிச் பண்ணுறோம். நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். மேலே போகும்போது பாதியில் கொஞ்சமாக உள்ளே தள்ளிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். திரும்ப அந்த ஜர்தோசி எங்கே முடியுதோ அங்கே ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே ஒரு த்ரெட்டை மேலே கொண்டு போகிறோம். மேலே கொண்டு போயிட்டு சென்டரில் போகும்போது அதில் பாதியில் உள்ளே தள்ளி லைட்டாக அந்த ஜர்தோசியை ஒதுக்கிட்டு உள்ளே தள்ளி ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக பாருங்கள், நான் சென்டரில் கொடுக்குறேன். கடைசி ஜர்தோசியை லைட்டாக விளக்குறேன். விளக்கும்போது அது லைட்டாக வளையுது பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம ஃபுல்லாகவே பண்ணுறோம். லைட்டாக சென்டரில் கொடுக்குறோம். கொடுக்கும்பொழுது கடைசியாக போட்ட ஜர்தோசியை லைட்டாக விளக்கிட்டு நீடலை இன்செர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். இதுதான் நம்ம ஃபுல்லாமே பண்ண போகிறோம். பிகினர்ஸ்க்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னால் எவ்வளோ பொறுமையாக ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ திரும்ப நம்ம மேலே போகும்போது பாதியில் குத்தி அந்த ஜர்தோசியை லைட்டாக உள்ளே தள்ளிட்டு நம்ம ஜர்தோசியை கொடுக்குறோம். இந்த ஃபுல் வீடியோவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரியுமான்றது எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வாட்டியும் ஸ்டிச் பண்ணும்போதும் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் பண்ண மாட்டீங்க.
பார்த்திங்களா, நான் நீடில் இன்சர்ட் பண்ணும்போது லைட்டாக வளையுது பார்த்திங்களா. இந்த மாதிரி வளையும் போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச்சை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கொடி டிசைனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். கொடி டிசைனுக்கு மட்டும்தான் ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எந்த டிசைனில் வேணாலும் நம்ம எந்த ஸ்டிச்சை வேணாலும் அப்ளை பண்ணலாம். இந்த டிசைனுக்கு இது தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு வரைமுறை கிடையாது. ஆனால் மெத்தடை மட்டும் நம்ம புரிஞ்சிக்கணும். பார்த்திங்களா, திரும்ப நான் கொடுக்கும்போது அந்த லைட்டாக வளையுது பார்த்திங்களா, இப்போ கிளியராக தெரியுது பார்த்திங்களா. ஸோ இதுதான் அந்த இடத்துல நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணும்போது அது லைட்டாக வளையணும். அப்போ தான் நம்ம அடுத்து ஜர்தோசியை கொடுக்கும்போது அதுவுமே அடுத்தடுத்து நமக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச்சில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்றத நான் நம்புகிறேன். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளைவை நான் கொடுப்பேன். இப்போ நான் இதை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இதோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இதோட லுக் பாருங்கள், ஒரு முருகலாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் நமக்கு அது ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நமக்கு எல்லாேருக்கும் கஷ்டமானது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பு தான். ஏன்னா அந்த வளைவுலாம் எப்படி வரும் அப்படிங்கிறது பிகினர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகினர்ஸ் கஷ்டப்படக்கூடாது, அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்டிச்சஸ்லாம் ரொம்ப தெளிவாக பொறுமையாக உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அது மேலேயே தான் நம்மளோட நீடில் ட்ராவல் ஆகி போகணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரவுண்ட் ஷேப்பில் ஒர்க் பண்ணுறேன். இருந்தாலுமே நான் அந்த என்னோடய நீடில் பாருங்கள், நான் மேலே போய்ட்டு திரும்ப கீழே வரும்போது அந்த ரவுண்ட் ஷேப் எங்கே இருக்கோ அங்கே தான் நான் நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கிறேன். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டெம் ஸ்டிச்லாம் ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி தான் எல்லா ஸ்டெம் ஸ்டிச்சுமே. இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இது ஃபினிஷ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இதில் ஒரு கண், ஒரு வாயெலாம் வச்சுருப்பேன். இது ஏன் அப்படின்னா இது பாப்பா வைக்க சொன்னால், இது ரவுண்டாக இருக்கு இல்லையா, இதில் பொம்மை ஒன்று போடுங்கம்மா அப்படின்னு சொன்னால், ஸோ அதனால தான் போட்டிருந்தேன். இது நீங்கள் திலகம் ஷேப்பில் ஒர்க் பண்ணி பாருங்கள். எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, இப்படி நான் ட்ரா பண்ணுறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி ட்ரா பண்ணி பாருங்கள். ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு கர்வ் டிசைன் மாதிரி நான் ஒரு டிசைன் ட்ரா பண்ணுறேன். இந்த டிசைன்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.